எங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில இலக்கு முக்கியமா, சந்தோஷமா இருக்கிறது முக்கியமா? இது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷனான விஷயம். ஏன்னு சொன்னா, எங்கன்னு சமூகம் எங்களுக்கு சொல்லுது, ஒரு இலக்க அடையும் வரைக்கும் நீ நிறைய விஷயத்த தியாகம் செய்யணும். சந்தோஷத்த பெருசா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஹேப்பியர் என்ற புத்தகம் வந்து வாசிச்சிருப்பேன். அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பேன்னா, சந்தோஷம்ன்றது எங்களோட வாழ்க்கையில பயணம். அதாவது நாங்க பிறப்பில இருந்து இறப்பு வரைக்கும் எங்களோட சேர்ந்தே பயணிக்கும். ஆனா இலக்கு அப்படி இல்ல. நாங்க ஸ்கூல் படிக்கக்குள்ள ஒரு இலக்க வைப்போம். யூனிவர்சிட்டி போறதுக்கு பிறகு ஒரு இலக்க வைப்போம். வேலைக்கு போகைக்கு இன்னும் ஒரு இலக்க வைப்போம். அப்ப தொடர்ச்சியா இலக்குகள் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த புக்ல நல்ல ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். நாங்கள் ஒரு மலை உச்சியை தொடணுமா இருந்தா அந்த மலையில நாங்க பயணிக்கிற அந்த பயணத்தை நாங்க சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சு கொண்டே போறதுதான் வாழ்க்கை. அந்த சந்தோஷம். இதே நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்ன்றது எங்களுக்கு லட்சியமா இருந்துடக்கூடாது. இலக்க அடைஞ்சதுக்கு பிறகு நாங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சா நிறைய விஷயத்த நாங்க மிஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்தந்த பருவத்துலதான் சில சந்தோஷங்களை அனுபவிக்கலாம். ஒருக்கா ஜோசிங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க லட்சியத்தை சந்தோஷமா வச்சிருக்க போறீங்களா, இல்லாட்டிக்கு உங்களோட வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டே சந்தோஷத்தை அனுபவிச்சு உங்களோட இலக்க அடைய போறீங்களான்றத